ஒரே ஜாதி மறுத்த காதலன் திரைப்பட பாணியில் அதிரடி முடிவெடுத்த காதலி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள ஓடைமேடு பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் மாலதி தம்பதியினரின் மகள் சிவரஞ்சனி பிஇ பட்டதாரி. அந்தியூர் அடுத்த சமத்துவபுரம் அண்ணாநகர் பகுதியில் வசிக்கும் முருகன் சரசு தம்பதியினரின் மகன் பிரபாகரன் டெல்லியில் தனியார் கம்பெனியில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். பிரபாகரனும் சிவரஞ்சனியும் உறவினர்கள். பிரபாகரன் தனது பாட்டி வீட்டிற்கு செல்லும்போது சிவரஞ்சனியோடு பழக்கம் ஏற்பட்டு கடந்த 9 ஆண்டுகளாக காதலித்து வருவதாக தெரிகிறது. இவர்கள் காதல் விவகாரம் வீட்டில் தெரிய வந்ததால் பிரபாகரனின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த 1 மாத காலமாக சிவரஞ்சனியுடன் பேசுவதை குறைத்துக் கொண்ட பிரபாகரன் சிவரஞ்சனியை திருமணம் செய்து கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து பொங்கல் விடுமுறைக்கு ஊர் திரும்பிய பிரபாகரனிடம் சிவரஞ்சனி நேரில் சென்று திருமணம் செய்து கொள்ள கேட்டுள்ளார். அப்போது பிரபாகரன் திருமணம் செய்து கொள்ள முடியாது என தெரிவிக்கவே பவானி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சிவரஞ்சனி புகார் கொடுத்தார். இருவரையும் அழைத்து பேசிய காவல்துறையினர் இருவருக்கும் கவுன்சிலிங் கொடுக்க முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருவருக்கும் கவுன்சிலிங் வழங்கப்பட்டது. அப்போதும் பிரபாகரன் சிவரஞ்சனி திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறியதாக தெரிகிறது. மீண்டும் இன்று கவுன்சிலிங் வழங்க அதிகாரிகள் முடிவு செய்து அழைப்பு விடுத்தனர். இந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ள மறுத்த பிரபாகரன் வீட்டிற்கு வந்த சிவரஞ்சனி அவர்களின் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே பிரபாகரன் அவர்களின் குடும்பத்தினர் சிவரஞ்சனி வருவதற்கு முன்பே வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுவிட்டனர். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த அந்தியூர் போலீசார் சிவரஞ்சனியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பொதுவாக காதலிக்கும் பெண்கள் தைரியமாக முடிவெடுத்து காதலன் வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த பெண் திரைப்பட பாணியில் துணிந்து முடிவு எடுத்தது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. என்னுடைய பேர் சிவரஞ்சனி. நான் காதலிச்சவர் பேர் பிரபாகரன். நாங்கள் காதலிக்கிற டைம் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அவர் பாட்டி வீட்டில் தங்கியிருந்தார். தங்கியிருக்கும் போது தான் எனக்கும் அவருக்கும் பழக்கமாகி நாங்கள் ஒரு 9 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். 9 வருஷமாக லவ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக அவரை நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தார். மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால இந்த 1 மாத அளவில் நாங்கள் மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் வாங்கினாங்க. வாங்கிட்டு அவங்க ஒரு 4 டேஸ் டைம் கேட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. 4 டேஸ் டைம் கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன வேண்டாம், கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் 4 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எங்களை கவுன்சிலிங் அனுப்புனாங்க. கவுன்சிலிங் அனுப்பின இடத்துல ஒரு திங்கக்கிழமை எங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பேசினாங்க 2 பேர்த்துக்கிட்டையும். மறுபடியும் எங்களை சாட்டர்டே பாருங்கள் கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கேளுங்க, கவுன்சிலிங் கொடுத்தவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க இதுக்கெல்லாம் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால இனி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரபாகரன் அவங்க வீட்டில் அவங்க உட்காந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணட்டும், இல்லைன்னா நான் இதே இடத்துல இறந்துக்கிறேன்னு முடிவெடுத்து நாங்கள் உட்காந்துக்கிட்டேன். அவர் என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னை மேரேஜ் பண்ணால் அவங்க அம்மா இறந்துருவாங்களாம். அதனால் என்னை அவாய்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஒரே கம்யூனிட்டி தான், ஒரே கேஸ்ட் தான், சொந்தக்காரங்க தான்.